அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பித்ததுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ போன தடவை உங்களுக்கு நான் காமிச்சேன், ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு நான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று அவன் வர்றான். அவனுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அதை பற்றி அவனுக்கு அறிவு இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அல்லேலூயா. அதை சம்பாதிக்க முடியாது, ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடியாது. அது தேவன் கிருபையாய் தருகிறது. அது நமக்கு என்ன தருகிறது? கிருபையாய் தருகிறது. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் வந்து நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே 10% இன்பம் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளோ இன்பம் இருக்கும்? 10% இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை % இருக்கும்? 10 ரூபாய் இருக்கும். 100 ரூபாயில் 10 ரூபாய் தான் இருக்கும். மீது 90% எவ்வளோ இருக்கும்? ஏராளமான போராட்டங்கள், சஞ்சலங்கள், வீண் சிந்தனைகள், தவிப்புகள், கஷ்டங்கள், வியாதிகள் இதெல்லாம் இருக்குது. 10% தான் இங்கே வந்து என்ன இருக்குது? இன்பம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் இருக்கிறாங்க. ஆனால் நித்தியம் என்பது, நித்திய ஜீவன் என்பது தேவனோடு கூட நித்தியமாக, அதுக்கு முடிவே இல்லாமல் முழுவதும் இன்பம். அல்லேலூயா. அதை வந்து எந்த ஒரு மனிதனாலும் சம்பாதிக்க முடியாது. அப்போது அதை வந்து கேட்குறான். அங்கே குறைவே இல்லை, அங்கே தாழ்ச்சி இல்லை, அங்கே தாரில் ரோடு போடல, தங்கத்தில் ரோடு போட்டிருக்குது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுடைய சன்னிதானத்திலே அவரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட வாழும்படி, அவரை துதிக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அப்போது இங்கே இருக்கிற காலத்திலையும் இன்பங்களை அனுபவிக்க நம்ம கொடுக்குறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி நான் வேண்டி கொள்ளுகிறேன் என்று சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறாரு. அப்போது இங்கேயும் வந்து இங்கே இன்பம் இல்லாமல் இல்லை, இங்கே சமாதானம் இல்லாமல் இல்லை, இங்கேயும் எல்லாத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதை வந்து ஒரு மனிதனாலும் சம்பாதித்து கொள்ள முடியாது. இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து என்ன சொல்கிறான்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், அந்த கற்பனைகள், பின்வரும் கற்பனைகளை சொல்கிறாரு. முன்வரும் கற்பனைகள் வந்து, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்றாரு. என்னை தவிர வேறு உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ என்ன தான் வணங்கணும், முழு இருதயத்தோடு வணங்கணும், முழு ஆத்மாவோட வணங்கணும். அதெல்லாம் விட்டுட்டு பின்வரும் கற்பனைகளை சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? அதெல்லாம் கேட்டு நான் என் சிறு வயது முதல் கொண்டே செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உனக்கு உண்டானவைகளெல்லாம் விட்டு நீ தரித்திர இருக்க கொடு, அப்பொழுது நித்திய ஜீவனை பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்குன்றாரு. அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப மனம் மடிந்து போயிடுறான். அல்லேலூயா. ஏன்? அவர் வேற ஏதாவது சொல்லுவார், ஆமாப்பா நீ சிறு வயது முதல் கொண்டே நீ நல்லவனாக இருக்கிற, பொய் சொல்லலை, திருடலை, விபச்சாரம் பண்ணலை, களவு பண்ணலை, பிறனுடைய எதுவுமே இச்சிக்கலைன்னு சொல்லி ரொம்ப தட்டி கொடுப்பார், எல்லாத்துக்கும் முன்னாடி தட்டி கொடுப்பாரு அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் அவர் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க குறைவை சொல்கிறாரு. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா.
ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அவருடைய இருதயத்திலே ஐஸ்வர்யத்தை, தன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறான். எங்க பற்றி பிடித்து கொண்டிருக்கிறான்? இருதயத்திலே பற்றி கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எதையோ ஒன்றை இருதயத்திலே பற்றி பிடித்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சொல்லும், இது இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும். சொல்லுதா இல்லையா? எனக்கு இந்த துணி வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் பிள்ளைங்க. அப்போ வந்து ஏதோ ஒன்று அவர்கள் இருக பற்றி கொள்கிறது. அது பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். நாம் கூட நம்முடைய இருதயத்தில் எதையோ ஒன்றை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்கிறாரு? யோனா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. போன தடவை இதுதான் எடுத்தேன். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு பொய்யிலே நம்ம சந்தோஷப்படுகிறவர்கள் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அல்லேலூயா. போன தடவை என்ன எடுத்து காமிச்சேன்? பொய்யிலே, மாயையிலே நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறவர்களுக்கு, இந்த பொய்யிலே இந்த மாயையிலே சந்தோஷப்படுகிறவர்களுக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதம் அந்நியமாக இருக்கிறதுன்னா அது இந்த உலகத்துக்கானதில்லைன்னு நினைக்கிறாங்க. அதை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அது மாத்திரமல்ல, இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வந்து அவன் நித்திய ஜீவனை கேட்டு ஒரு தாழ்மையை தேவனுக்கு முன்பாக வந்து இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிடுகிறான். அப்படி முழங்கால் படியிடும் போது அதில் வந்து ஒரு மெய்யான தாழ்மை இல்லை, மெய்யான ஒரு பரிசுத்தம் இல்லை. ஏன் மெய்யான தாழ்மை இல்லை, மெய்யான ஒரு பரிசுத்தம் இல்லைன்னா தன்னுடைய இருதயத்திலே அவன் ஐஸ்வர்யத்தை பற்றி கொண்டிருக்கிறான். வெளியில எல்லாருக்கும் முன்பாக நான் சிறு வயது முதல் கொண்டு எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ அது வந்து மெய்யான ஒரு தாழ்மை இல்லை, பொய்யான தாழ்மை, பொய்யான ஒரு நீதி, ஒரு பொய்யான பரிசுத்தம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மெய்யான தாழ்மையிலும் மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் வேண்டும் என்று அவர் எடுத்து காண்பிக்கிறார். அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சரி, இன்னைக்கு அதையே இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே மெய்யான ஒரு நீதியும் ஒரு மெய்யான பரிசுத்தத்திலையும் நாம் வாழ முடியும், வாழ்ந்து கிட்டி சேர முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், இவ்வுலகத்திலையும் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் வாழ முடியும். இன்னைக்கு ஆகவே அதை கொண்டு மறுபடியும் அதை கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ மெய்யான ஒரு காரியத்தை நாம இருதயத்திலே பற்றி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 11:3 பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன? காணப்படுகிறவைகள் எல்லாம் தானா உண்டாகவில்லை. அல்லேலூயா. காணப்படுகிற எல்லாமே தானாய் உண்டாகவில்லை, அதை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்ல வருகிறது. அல்லேலூயா. இந்த காணப்படுகிற இந்த எல்லாவற்றையும் நம்மையும் சேர்த்து தான் சொல்றேன். தானாய் உண்டாகவில்லை, தேவன் அதை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்றாரு அவரு, எல்லாமே தேவன் தான் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த உலகம் கண்களினால் காணப்படுகிற இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வாலிபன், இந்த நித்திய ஜீவன் என்பது தேவன் இலவசமாய் கொடுப்பது, அது காண முடியாததாக இருக்கிறது. ஆனா அது இருக்குது. காண முடியல, காண முடியாதது இல்லாம இல்லை, ஆனா இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, காணப்படுகிறவைகள் அல்ல
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வாலிபன் வந்து கேட்கும்போது, நித்திய ஜீவனை கொண்டு கேட்கும் பொழுது அவன் மனதொடிந்து என்ன பண்றான்? மனம் மடிந்து மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான். மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்துல 35, 36, 37 சொல்றாரு பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 35வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவான் என்றார். அவர் என்ன சொல்றாரு? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அப்படின்னா தன்னை காத்துக்கொள்ள விரும்புகிறவன், எந்த விதமான கஷ்டமோ துன்பமோ சோதனைகளோ வராம தன்னை காத்துக்கொள்வதற்கு அவன் விரும்புகிறான். ஒரு மனுஷன் விரும்புகிறான், அதை தானே காத்துக்கொள்வதற்கு விரும்புகிறான். அப்படி விரும்பும்போது அவன் எதை முதன்மையாக வைக்கிறான்? தன்னுக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை மேன்மையாக நினைக்கிறான். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் இது இருந்தால், இந்த பணம் இருந்தால் நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். பணம் எவ்வளோ இருந்தாலும் சுகப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் இருக்குது. அல்லேலூயா. சொன்னேன், உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். தன்னுடைய கண் முன்னாடி கோடீஸ்வரன் ஒருத்தன், அவனுடைய மனைவி இறந்து போகிறா, அவனை காப்பாற்ற முடியல. அவனையும் அவன் காப்பாற்ற முடியல. கரெக்டாக 90வது நாள் அவனும் மரித்து போகிறான். ஏன்? அவனாலையும் அந்த துக்கத்தை தாங்க முடியல. அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் அவனை காப்பாற்ற முடியல, எதுவும் பண்ண முடியல. ஐஸ்வர்யத்தால் ஒரு சில காரியங்கள் தான் செய்ய முடியும், அநேக காரியங்கள் செய்யவே முடியாது. பணத்தை கொடுத்து இந்த குழந்தைய சிரிக்க சொன்னா சிரிச்சிருமா? அல்லேலூயா. சிரிக்குமா? ஒரு குழந்தையின் சிரிப்பை நீ காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், நீங்க என்ன சத்தம் கேட்க வேண்டும் என்று நீங்க தீர்மானிக்க முடியாது. அல்லேலூயா. நான் இதைத்தான் கேட்பேன், இதை கேட்க மாட்டேன்னு நீங்க வெளியில போகும்போது 1008 சத்தம் கேட்குது. அதை விரும்புறீங்களா? விரும்பல, ஆனா நீங்க கேட்குறீங்க. அதனால பணத்தால சில காரியங்களை வாங்கவே முடியாது. ஆனா அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? அதான் சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அப்படின்னா என் நிமித்தம் இழந்து போகிறவன்னா, எனக்காக, என்னுடைய வார்த்தைகளுக்காக, என்னுடைய நோக்கங்களுக்காக, என்னுடைய விருப்பங்களுக்காக, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவன் அதை என்ன பண்ணுவான்? பெற்றுக்கொள்வான் என்று அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மனுஷன் அவனுடைய ஜீவனுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. ஜீவன் என்று சொல்லும் பொழுது என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பது, உயிரோடு இருப்பது, தேவனோடு கூட இருப்பது, தேவனோடு கூட உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது, அவரை நேசிப்பது, அவரை சுவாசிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது. அல்லேலூயா. அவன் தான் ஜீவனோடு இருக்கிறான். அல்லேலூயா. சிருஷ்டி கர்த்தாவை, நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவை துதிப்பது, ஆராதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, மகிமைப்படுத்துவது, அவருக்கென்று பரிசுத்தமாய் மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் வாழ்வதுதான் ஜீவனோடு இருப்பது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருக்கிறார்கள் என்று உலகத்தை பத்தி சொல்றாரு, மனுஷர்களை பத்தி சொல்றாரு. அல்லேலூயா. அவர்கள் ஜீவனோடு இல்லை. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவனுடையவன் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவனற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் ஜீவன். இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறவங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததின்னு சொல்றாரு. விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது பாவம் பண்றத காரியத்தை பத்தி சொல்லல, அதையும் சொல்லுது, அது ஒரு விபச்சாரம் தான். ஆனா இங்க அதை சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது
சிருஷ்டிகர்த்தாவை ஆராதிக்காம வேற காரியங்களை ஆராதிப்பது விபச்சாரம். அல்லேலூயா. உங்க பிள்ளை உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம இன்னொருத்தங்களை போய் அப்பா அம்மான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அதைத்தான் விபச்சாரன்றாரு. அல்லேலூயா. என்ன மறந்துட்டாங்க, எதையோ சிருஷ்டித்து அதை கடவுள் வணங்கிட்டு இருக்காங்க, அதுதான் விபச்சார சந்ததின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுவானோ, என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது வெட்கப்படுவார் சொல்லிட்டார் இல்லையா? என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படுவானோ, எவன் வெட்கப்படுவானோ அவன் என்ன பண்றான்? அவர் வார்த்தைகளை கேட்டு என்ன பண்றான்? அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு வந்து நித்திய ஜீவனுடைய மதிப்பு, அல்லேலூயா, நித்திய ஜீவனுடைய மதிப்பு என்னன்னு தெரியல. ஆண்டவருடைய வார்த்தை தேவன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்லுகிறாரு? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது உனக்கு எங்க பொக்கிஷம் உண்டாயிருக்கும்? பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும்ன்றான் சொல்றாரு. அப்போ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அவனுக்கு நித்திய ஜீவன் வேணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும், வெட்கப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, மனம் அடிவடையக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. நான் வந்து இயேசுவை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் தான், ஆனால் அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சபையில் போய் உட்கார்ந்துருக்கிறேன். எத்தனை வயசில்? கிட்டத்தட்ட 40 வயசில் சபையில் போய் எனக்கு தெரியல, கர்த்தரை பற்றியே தெரியாது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி நின்று பாடுவேன், ஆலயத்தில் இப்படி நின்று பாடுவேன், அதெல்லாம் இருக்கும். சிலுவையெல்லாம் தூக்கிட்டு போவேன். ஆனால் எனக்கு இயேசுவை பற்றி தெரில. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது தான் என்னை அறியாமல் என்ன பண்ணுது, எனக்குள்ளேருந்து கண்ணீர் வருது, என் பாவ வாழ்க்கை எனக்கு உணர்த்தப்படுகிறது, குத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போது அன்றிலிருந்து ஒரு தீர்மானம், இந்த தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போது அதை நம்ம அதை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அந்த வார்த்தைகளாலே நம்ம குத்தப்படும் பொழுது, இல்லை உணர்த்தப்படும் பொழுது என்ன பண்ணணும்? என்னை பற்றி சொல்லிட்டாரு, எப்படி என்னை பற்றி அவருக்கு தெரியும், என்னை பற்றி எப்படி கரெக்டாக சொன்னார்னு வேதனைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? மனம் புதிதாகி மறுரூபமாகி கிறிஸ்துவ கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது அப்போது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நித்திய ஜீவனை குறித்து சரியான ஒரு அவனுக்கு அறிவு இல்லை. அந்த வாலிபனுக்கு நித்திய ஜீவனை குறித்து ஒரு சரியான சிந்தனை இல்லை, அதனுடைய மதிப்பு தெரியல, அதனுடைய வேல்யூ தெரியல. அல்லேலூயா. காரில் ஒரு கோடு, யாராவது ஆணியில் ஒரு கோடு போட்டவுடனே, ஐயோ இவ்வளோ அழகான காரில், புது காரில் ஒரு கோடு போட்டானே, வேதனை போடுது, அசிங்கமாயிடுதுன்னு வேதனை போடுறோம். அல்லேலூயா. அப்போ ஏன்? அதனுடைய மதிப்பு தெரியுது, அதனுடைய விலை தெரியுது, அது சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் ஆகும்னு தெரியுது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவினுடைய மதிப்பு, அல்லேலூயா, ஆத்துமாவுடைய மதிப்பு தெரியல. ஆனால் ஒன்று தெரியுது, சரீரத்தை, நம்முடைய இந்த வெளிப்பிரகாரமாக இருக்கிற அந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியுது. அல்லேலூயா. சரீரத்துக்குரியவைகளை குறித்து அக்கறையும் கவலையும் பயமும் கொள்ளுகிறோம். ஆனால் உள்ள இருக்கிற ஆத்துமாவை குறித்து எந்த விதமான மதிப்பு தெரியாம, அதனுடைய வேல்யூ தெரியாம, அது எவ்வளவு பெருசு என்பதை தெரியாம நாம் என்ன பண்றோம்? இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் பிசாசு செய்யறான் பாருங்க. அல்லேலூயா. பிசாசு எப்படி செய்யறான் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்கிறது பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மனதை குருடாக்குகிறான். அப்ப அவன் என்ன பண்றான்? இந்த சரீர உலகத்தை தான் பார்க்கறான். இந்த ஐஸ்வர்ய வாலிபன் என்ன பண்றான்? இந்த சரீர உலகத்தை பத்தி தான் கவலைப்படுறான், அதை பத்தி யோசிக்கிறான். அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறது?
தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி, வெளிச்சமாயிராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவனையும் வேதம் வந்து தேவன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படித்தானே போட்டிருக்கு. பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்குகிறான். மனக்குருடு. மனக்குருடுனா அந்த ஆவி அந்த தேவனை அறிய முடியாதபடி ஒரு இருளாக அது இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. எபேசியர் 4:18 என்ன சொல்லப்பட்டு, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களுடைய இருதய கடினத்தினாலும் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே போதும் தன்னுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராயிருக்கிறான். ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராயிருக்கிறான். ஒருத்த மனக்குருடா இருக்கிறான். ஆகவே அந்த தேவனுடைய வார்த்தை அந்நியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எது அந்நியமாய் இருக்கிறது? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியமாய் இருக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தை அந்நியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை நம்ப மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை இது, தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுது, இதுக்கு நான் கீழ்ப்படியணும், இதை நான் கடைப்பிடிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்க ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையும் என்னவா இருக்கிறது? அந்நியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆன்மாவுடைய முக்கியம் தெரியல. ஏன்னா அவருடைய இருதயம் வேற எதையோ பற்றி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அப்படின்றாரு. வெட்கப்படுறவன் நான் என்னுடைய 2ஆம் வருகையில் நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வெட்கப்படுவார்கள். என்னுடைய வார்த்தைக்கு வெட்கப்படுறவங்க என்னுடைய 2வது வருகையில் அவங்க வெட்கப்படுவாங்கன்றாரு. உபாகமம் 28:1 சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 28:1 எடுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் செய்யும்படி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை எல்லா ஜாதிகளிலும் என்ன பண்ணுவாரு? அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா அப்படி உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரம் 34வது வசனத்துல பாருங்க. அதே அதிகாரம் 34. அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? நீ உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றால் உலகம் வஞ்சித்து விடும். அல்லேலூயா. மாயையும் பொய்யையும் பார்த்து நீ என்ன பண்ணிடுவ? மயங்கி போயிடு. உன் சிந்தனை வந்து பாலாகி போயிடுன்றாரு. அதனுடைய ஆங்கில வார்த்தை என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அது ஒரு மனப்பிறழ்வு மாதிரியாம். மதிமயங்கி போவாயின்னா இந்த சரீர கண்களால் காண்கிற காட்சிகளை பார்த்து அதுல என்ன பண்றது? மதிமயங்கி போயிடுறது. மனப்பிறழ்வு, அறிவு குலைந்து போகிறது, மனச்சிதைவு உண்டாகிறது, பித்து பிடித்த நிலை. பாருங்க, நீங்க பேப்பர்ல பார்க்கும்போது, டிவியில் படிக்கும்போது நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் மறந்துருக்காது. இந்த பிள்ளைங்க, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இந்த வாலிப பிள்ளைங்க இந்த போனை பேசிக்கிட்டு ரயில்வே தண்டவாளத்தை கடந்து போகிறது. ட்ரெயின் வரதே தெரியாது. யாருக்கிட்டே பேசி மதிமயங்கி மனச்சிதைவு, மனப்பிறழ்வு உண்டாகி அந்த பேச்சில் போய் அந்த ட்ரெயின் வருது தெரியாம அவன் ஹார்ன் அடிக்கிறான். அது காதில் விழாம ட்ரெயினில் அடிபட்டு பிள்ளைங்க என்ன பண்ணிடுது? மரணித்து போய் விடுகிறது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றால் நீ உன் கண்களினால் காண்கிறதுல என்ன பண்ணுவா? மதிமயங்கி போயிடுவ, பித்து பிடித்தவன் ஆயிடுவ, மனச்சிதைவு உண்டாகும், மனப்பிறழ்வு உண்டாகும். என்னுடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டியது. இதை பத்தி சொல்லலை நானு.
இந்த உலகத்தில் பல காரியங்கள் இருக்குது. பல காரியங்களை நீ என்ன பண்ணுவ, என் வார்த்தை உனக்கு தெரியலன்னா இந்த உலகத்தை நீ ஏன் பார்க்க முடியாது. அதனால தான் சொல்றாரு இல்லையா, ஒரு நிமிஷத்துல உலகத்தை சுத்தி காமிச்சு அதனுடைய மகிமையை சுத்தி காமிச்சு என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்றான். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றால், நீ உண்மையாய் நீ தேவனை நேசிக்கவில்லை என்றால், தேவனை உண்மையாய் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் இந்த தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருந்தோம்னா, உலகத்தின் தேவைகளுக்கு மாத்திரம் நம்ம ஆராதிக்க வந்திருந்தோம்னா, இந்த தேவனை அறியாத மற்ற ஜாதிகளை விட பாவப்பட்ட ஜாதின்றாரு. அல்லேலூயா. மாம்சத்தினுடைய தேவைகள், சரீர தேவை, ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், சாப்பிடணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், இது வாங்கணும், வியாதி போகணும், இந்த ஒரு காரியத்துக்கு மாற்றம் இந்த தேவனை நாம நோக்கி வந்திருந்தோம்னா மற்ற எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறேன். நம்ம சிருஷ்டி கர்த்தாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை சிருஷ்டி கர்த்தாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஏன்னா அது ரொம்ப நமக்கு முக்கியன்றாரு. இந்த ஆன்மா, இந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற அறிவு, ஞானம், பலன் கொண்டு உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிடலாம், வாழ்ந்துடலாம். எத்தனை பேர் தேவனை அறியாதபடி அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, வாழாமலாம் இல்லை. நம்மளை விட நல்லா வாழ்றவங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நித்திய ஜீவனை கொடுக்கறது யார் நமக்கு? அல்லேலூயா. அதை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறோம். அதனால தான் சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றால் இந்த உலக காரியங்களை பார்த்து நீ மதிமயங்கி என்ன பண்ணிடுவ, நீ போயிடுவேன்றாரு. அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் பாருங்க, இந்த உலகம் ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் ஒரு நிமிஷத்துல சுத்தி காட்டுறான். பிசாசானவன் என்ன பண்றான், ஒரு நிமிஷத்துல சுத்தி காட்டுறான். இந்த உலகம் ஒரு வேகத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறது. எப்படி ஓடிக்கொண்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்குது. காலையில விடியுது, சாயங்காலம் ஆயிடுது. அல்லேலூயா. 1ஆம் தேதி இப்பதான் வாடகை கொடுத்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள மறுபடியும் 31ஆம் தேதி வந்துடுது. ஐயோ வாடகை கொடுக்கணுமே, வருது இல்லை, இல்லைன்னா வண்டி டியூ கட்டணுமே, வருதா இல்லையா? இப்போதானே 5ஆம் தேதி டியூ கட்டணும், மறுபடியும் 5ஆம் தேதி வந்துருச்சே டியூ கட்டுறது. அவ்வளோ வேகமாக சுற்றுது. அப்போது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல இந்த வேகம், இந்த உலகம் வேகமாக ஓடுது. இந்த வேகம் காட்டாற்று வெள்ளம் போல வேகமாக ஓடுகிறதுனால அதில் சிக்கி நம்ம என்ன பண்ணுறோம், உடைந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்னவா இருக்கிறோம்? உடைந்து போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்படின்னா, காட்டாற்று வெள்ளம் வேகமாக ஓடுது. ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த மழை பெய்யும் போது வேகமாக அந்த வெள்ளம் ஓடுது. ஓடி முடிச்சதுக்கப்புறம் வெயில் காலில் அந்த வெள்ளம் வடிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அப்போ போயிட்டு அந்த பாறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாறைகள் குடையப்பட்டிருக்கும். என்ன பட்டிருக்கும்? மேலே நல்லா இருக்கும், உள்பக்கம் என்ன பண்ணியிருக்கோம், குடையப்பட்டிருக்கும், இல்லைன்னா உடைக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா பள்ளமாக இருக்கும். அப்போது இந்த உலகம் இந்த மனிதர்களை வேகமாக ஓடி, ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஓடி நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுது, காயப்படுத்தி இருக்குது. உள்ள என்ன பண்ணிருக்குது, மனதை ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப என்ன பண்ணுறது, அழித்திருக்கிறது. சில பேரை அழித்திருக்கிறது, சில பேரை காயப்படுத்தி இருக்கிறது. கரடு முரடாக இருக்கிறது என்ன பண்ணுறது, கொடைஞ்சு போயிருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்ட மனதில் அப்படிப்பட்ட பாரங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில கூழாங்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாக இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். எந்த பக்கம் எடுத்தாலும் என்னவா இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். அது யாராவது உட்காந்து செஞ்சாங்களா? இல்லை. அந்த காட்டாற்று வெள்ளம் கரபுரண்டு ஓடி இந்த கல் அதில் பட்டு இதில் பட்டு தேஞ்சு என்ன பண்ணுது, ஒரு ஷேப்பில் இருக்குது, கடினமாகிடுது, வலுவலுன்னு இருக்குது பார்க்கறதுக்கு. இல்லைன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்குது, குடைஞ்சிருக்குது. அது போல இந்த உலகம்
தேவனை அறியாம இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா சஞ்சலங்கள் எல்லாம், இப்போ இந்த கொரோனா வந்தது, இது போல காரியங்கள் என்ன பண்ணுது, நம்மளை என்ன பண்ணுது, உள்ளத்தை என்ன பண்ணுது, காயப்படுத்தி அழித்து கொடைஞ்சி சிதைச்சி ஒன்றும் இல்லாமல் வச்சிருக்குது. உண்டா இல்லையா? எத்தனை பேர் பலவிதமான மனிதர்களால் உலகத்தில் நடக்கிற காரியங்கள்னால காயப்பட்டு இருக்கிறோம். இனிமேல் யாருக்கும் உதவியே செய்யக்கூடாது நினைக்கிறோமா இல்லையா? கடன் வாங்கி கொடுத்து கடனுக்கு சாட்சி போட்டுட்டு அவன் ஏமாத்திட்டு போனதுக்கப்புறம் இனிமே என்ன பண்ணுறோம், காயப்படுறோமா இல்லையா? அது போல இந்த உலகம் நம்மை காயப்படுத்தி வைத்திருக்கிறது, அழித்திருக்கிறது, நிறைய பேரை அழித்திருக்கிறது, முடமாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில், தேவனுடைய வார்த்தைகள் அந்நியமாக இருக்கிறது, அவருடைய மகத்துவங்கள் நமக்கு புரியல. இந்த அவருக்கு கீழ்ப்படியாதனால இந்த உலகத்தால் மதிமயங்கி நாம் சில காரியங்களை அறியாமல் இருக்கணும். இது பாருங்க, ஆலயத்தில் பிரசங்கம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரிலாம் வந்து குறுக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது, முடிஞ்ச பிறகு செய்யணும். ஏன்னா கவன சிதைவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஒழுங்கு இருக்கணும், சபைன்னா ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். உங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க போகிறீங்க, அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க. 15 நாள் உட்கார்ந்து ஒரு சத்தியத்தை ரெடி பண்ணிட்டு வர முழங்கல்ல நின்றுட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை போய் கொண்டு இருக்கிறது, பயம் இல்லை கொஞ்சம் கூட. சபை கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பிரச்சனை இருக்குன்றது கொஞ்சம் கூட பயம் இல்லை எல்லாருக்குமே. யாராவது குழந்தை அழுதுன்னா திரும்பி பார்க்குறீங்க, யாராவது இப்படி பார்த்தாங்கன்னா அவங்கள பார்க்குறீங்க. நாங்கள்லாம் அப்படி உட்காந்து எங்கள் பாஸ்டரை தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டோம். இன்றைக்கி சாயங்காலம் போனால் அவரை தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டோம். 1.25 மணி நேரம் அவர் மூஞ்சதான் பார்த்து அவர் வார்த்தையை தான் காதுக்குள்ளே அனுப்பிட்டு உள்ள இருதயத்துக்குள்ளே அனுப்பிட்டு இருப்போம். இன்றைக்கி சாயங்காலம் ஆலயத்துக்கு போவேன் நான். அல்லேலூயா. ரொம்ப கர்த்தருடைய வார்த்தைன்றதை குறித்து, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்குது, அந்த வார்த்தை போயிட்டு இருக்குது. பயம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க சபைக்குள்ள. அல்லேலூயா. இது மாதிரி நான் சொன்னதே கிடையாது இத்தனை வருஷத்தில், சொல்ல வைக்காதீங்க மறுபடியும் இன்னொரு தடவை. அல்லேலூயா. அப்போ இந்த காட்டாற்று வெள்ளம், இந்த வெள்ளம் போல இந்த உலகம் இப்படி ஒரு மனிதர்களை காயப்படுத்திருக்கிறது, குடைந்திருக்கிறது, அழித்திருக்கிறது, சஞ்சலப்படுத்திருக்கிறது, அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி முடமாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன், தேற்றுவேன். அல்லேலூயா. உன்னை வந்து என்னால் வாழ வைக்க முடியும். இந்த பொல்லாத உலகத்தில் காட்டாற்று வெள்ளம் போல இருக்கிற, உன்னை சுற்றி கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த காட்டாற்று வெள்ளம் போல இருக்கிற இந்த வார்த்தைகள், இந்த உலகத்தில் நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தீன்னா உன்னை எதுவுமே பாதிக்காதபடி நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதிலெல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. பிசாசு சொல்றான் இல்லையா, யோபுவை பார்த்து சொல்றான் இல்லையா, நீர் அவனை வேலை அடைத்திருக்கிறீர், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா. என்ன சொல்றேன், அவனை வேலை எடுத்திருக்கிறீர், என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவர் சொல்ற, நான் வேலை எடுக்கிறேன், நீ பண்ணி பாருன்றாரு. பண்றான், ஆனா ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. நீங்கள் வேலை அடைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறார். வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கலனா, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தினா நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்றாரு. இந்த கரை புரண்டு ஓடி காயப்படுத்தி உடைத்து நொறுக்கி குடைந்து அழித்து முடமாக்கி போட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நீ அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் கடிந்து கொள்ளுகிறேன், கவனமா இருங்க, வேற எதுக்கு இப்படி திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்றது, அதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் கேட்டுதான் இன்னைக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அந்த வேதம் அந்நியமாகுது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற அந்த வேதம், நீ இந்த உலகத்துக்கு செவி கொடுக்கிறது, வேற எதையாவது நீ இருதயத்தில் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, உன்னுடைய இருதயத்தில் வேற பற்றி கொண்டு இருக்கும் பொழுது இந்த வேதம் உனக்கு அந்நியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. என்ன மாறுது? இந்த வேதம் அந்நியமாய் மாறுகிறது. அதனால தான் சொன்னார் இல்லையா, ஏற்கனவே படித்தவங்களுக்கு, அவர்கள் புத்தியில்
அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, அல்லேலூயா, அவருடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை செவி கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நீங்க இது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. பிள்ளைங்க உன்னை மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நிற்கும். நீங்க எவ்வளவு சொல்லுங்க, அதுங்க காதுல ஏறுமா? ஏறவே ஏறாது. ஏன்னா மனசுக்குள்ள என்ன வச்சிருக்குது, உன்னை தீர்மானம் பண்ணி இது வேணும், இது எனக்கு வாங்கி கொடுத்தாலே ஆச்சுன்னு சொல்லி மனம் பூரா அதுல நிற்கும் பொழுது நீ என்ன சமாதானம் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் மனசுல எதையோ ஒன்று பற்றி கொண்டிருந்து காயப்பட்டு தேவனை அறிய முடியாதபடி, தேவனுடைய வார்த்தையை அறிய முடியாதபடி, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து அவர்கள் வார்த்தையும் அவர்களுக்கு அந்நியமாயிருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு யோனா தீர்க்கதரிசி, பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவை பற்றி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. இயேசுவா எங்களுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுங்க. கொலோசியர் 3:16 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அந்த வசனம் யாரு வசனமா? கிறிஸ்துவின் வசனம். அல்லேலூயா. யார் வசனம்? கிறிஸ்துவின் வசனம். போதும் பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக. அப்ப கிறிஸ்துவனுடைய வசனம்னா கர்த்தர் தான் சொல்றாரு. அங்க அவனுக்கு சொல்றாரு, நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கூட, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாரு. இது கிறிஸ்துவனுடைய வசனம், கிறிஸ்துவனுடைய வார்த்தை. அதை கேட்டு அவன் மனமடிந்து துக்கத்தோட அவன் போய்விட்டான். ஏன்னா ஏன் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே பயபக்தியாகி நல்ல ஆராதனை பண்ணி நல்ல பிரசங்கத்தை கேட்டு கரெக்டியா அப்படின்ட்டு போயிடுது. வெளியே போனதுக்கு அப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இவரு சொன்னதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஒத்து வராது, அப்படி வாழ முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வேற ஒன்று கத்து வச்சிருக்கிறாங்க மைண்ட்ல, இந்த இடத்துல இப்படிதான் போய் வாழணும். அல்லேலூயா. இந்த இடத்துல இப்படிதான் வாழணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் செயல்படணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு அவர் சொல்ற மாதிரி பரிசுத்தமா நீதியா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ முடியாது. அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்கிட்ட இன்னொரு பைபிள் இருக்குது. ஏன்னா அந்த உலகம் கற்றுக் கொடுத்துருக்குது எனக்கு. அல்லேலூயா. அது இப்படிதான் வாழ முடியும். வாழ்றமா இல்லையா? அல்லேலூயா. எப்படி பேசணும், எப்படி கவுக்கணும், எப்படி மடக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், இப்படி பூந்து அப்படி வந்துடணும், இதெல்லாம் நம்ம பண்றோமா இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருந்தால் மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முடியாதுன்னு கிடையாதுங்க. நீ தீர்மானம் பண்ணினால் கிறிஸ்துவ நிமித்தம் உனக்கு பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆனா உனக்கு பாதுகாக்கிறவர் உண்டு. அல்லேலூயா. உன்னை நீ தீர்மானம் பண்ணிட்டீன்னா, நீ தீர்மானம் பண்ணிட்டு, இதுதான் வேதம், கிறிஸ்துவின் வசனம், தேவனுடைய மகத்துவம் உள்ள வசனம், வார்த்தைகள், நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா அவர் இன்னொரு தீர்மானம் பண்றாரு, உன் பக்கத்துல வந்துடுறாரு. அல்லேலூயா. இவன் சிநேகிதன், என் சிநேகிதன், என்னை நேசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னுடைய கிறிஸ்துவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன், இந்த மகத்துவத்தை அறிந்திருக்கிறவன், இவனை நான் விடமாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன். ஆனா பாடுகள் உண்டு.
பாடுகள் உண்டு, நீ நின்னா உன்னை வேற மாதிரி அவர் நடத்துவார். அல்லேலூயா. உலகம் ஒரு விதத்துல நடந்துகிட்டு இருக்கு, நீ இன்னொரு விதத்துல நடந்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. இந்த உலகம் காட்டாற்று வெள்ளம் போல உன்னை கொடைய முடியாது, அரிக்க முடியாது, அழிக்க முடியாது, உன்னை முடமாக்க முடியாது. அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவனுடைய வசனம் சொல்றாரு. என்னுடைய மேதத்தினுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன், ஆனால் அவருக்கு அந்நியமா இருக்கிறது. இதை தெரியாதவன்கிட்ட போய் பேசுங்க. ஒரு வடநாட்டுக்காரன் இங்க கடை வச்சிருக்கிறான், தமிழ் தெரியும், தமிழ்ல பேசி வியாபாரம் பண்றான், பல வருஷமா வியாபாரம் பண்றான். ஆனா யூடியூப்ல கேட்கறான், நான் பேசுறது எடுத்து கேட்கறான், நீ பேசுறது எனக்கு புரியலையேன்றான். அல்லேலூயா. தமிழ் தானே பேசுறேன், வேதத்திலிருந்து எடுத்து பேசுறேன், அவனுக்கு புரியல. அவனுக்கு தமிழ் தெரியுது, தமிழ்ல வியாபாரம் பண்றான், பல வருஷமா தமிழ் பேசுறான், நம்மளோட விட நல்லா பேசுறான், ஆனா இது புரியல. ஏன்? இது ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. நீ வாஞ்சையோடு தாகத்தோடு பசியோடு வந்திருந்தாதான் அவனுக்கு, ஆனா நேசிக்கிறான், இதை கேட்கணும்னு விரும்புறான், ஆனா அவனுக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் நான் வேகமா பேசுவேன். அல்லேலூயா. அப்போ பல காரியங்கள் இருக்குது. அப்போ அதான் சொல்றேன், இது கிறிஸ்துவனுடைய வசனம், இது தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் இது நான் இப்படிதான் நம்ம வாழ்வேன். அல்லேலூயா. இருதயத்தில் தேவனை தான் பற்றி கொள்வேன், இந்த உலகத்தில் வேற எதையும் நான் பற்றி கொள்ள மாட்டேன். ஆனால் பாடுகள் வரும், பாடுகள் மத்தியில் கூட இந்த பரலோகத்தின் தேவனானவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரே சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொன்ன, இப்போ கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமா இருப்பதாக. ஏன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இது யார் சொன்னது? அந்த வாலிபன்ட்ட யார் சொன்னது? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் எடுங்க, 12வது அதிகாரம் வசனம் 49-50 எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:49-50. அவர் சொல்றாரு, நான் என் சுயமாய் பேசவில்லை. யார் சொல்றா? இயேசு சொல்லுகிறாரு, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே. அப்ப அந்த வாலிபன்ட்ட யார் பேசுறது? தேவன். யாருக்கிட்ட இருந்து பேசினாரு? மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருந்த அந்த இயேசு, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு மெய்யான நீதி மெய்யான பரிசுத்தத்தில் இருந்தாரு, தேவனோட ஐக்கியம் இருந்தாரு. ஆகவே தேவன் அவருக்குள்ள இருந்தாரு. அவருக்குள்ள இருந்த அந்த வாலிபனுக்கு யார் சொன்னது? தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை மனம் அடிவை வைக்கிறது. துக்கத்தோடு போகிறான், ஏற்றுக்கொள்ள முடியல, அந்நியமா இருக்குது. இவர் வேற பைபிள் சொல்றாரு, நான் வேற ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன், இவர் வேற ஒரு பைபிள் படி என்ன வாழ சொல்றாரு. இந்த உலகத்துல வாழ முடியாது, அப்படிலாம் வாழ முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்னுடைய வாழ்க்கையில 10 வருஷமா ஊழியத்தில் நான் வியாபாரமும் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 10 வருஷத்துல ஆரணிக்கு என் கார் மாடு மேல கயிறு போட்டா அப்படியே போய் ஆரணிக்கு போய் சேரும் பாருங்க, அப்படி போய் சேர்ந்தது நான். அல்லேலூயா. அப்போ அதை நான் ரொம்ப நேசிச்சு ஊழியமும் பண்ண, வியாபாரம் பண்ண. இன்னைக்கு எந்த விதத்திலையும் நான் குறையில்லை. அல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்கு பயந்து வந்தா நம்ம குறை இருக்காது நம்ம கிட்ட. அல்லேலூயா. ஏன்னா அவர் இருக்கிறாரு. பூமியின் நிறைவும் கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. குறையே இருக்காது, ஆனா நிறைவு அதிகமா இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அடுத்த வசனம் படிங்க. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுதா? கூடவே வரீங்களா? அல்லேலூயா. என்னத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்? நித்திய ஜீவனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஐஸ்வர்ய வாலிபன் ஐஸ்வர்யத்தை இருதயத்தில் பற்றி கொண்டிருக்கிறான். நாம பற்றி கொண்டிருக்க கூடாது, கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அப்படி பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக தான் தேவன் அவரை நியமித்தாராம். அல்லேலூயா. இயேசுவை அதுக்காக அவர் நியமித்தாராம், நம்முடைய ரட்சிப்புக்காகவே அவர் நியமித்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:9. 1 தெசலோனிக்கேயர் 5:9 படிங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
அல்லேலூயா. ரட்சிப்படைவதற்குன்னா நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்கென்று அவர் நியமித்தார். அல்லேலூயா. இதை அறியல, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை அறியாம அவன் மனமடிந்து என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்துல இவர் என்னை இப்படி வாழ சொல்றாரு, எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாரு, தரித்திரருக்கு கொடு, உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்குன்றாரு. அதை நம்ப முடியல அவனால. அல்லேலூயா. நீங்க இங்க செய்கிற இந்த பூமியிலே நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து வாழ்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கே தெரியாம நீங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கும்போது அங்கே சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்ற, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீ அனுபவிக்காம போக மாட்டேன்ற, நான் கொடுப்பேன். தேவன் சத்தியர் அவர். அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீ அடையாம போக மாட்டேன். அப்பேற்பட்ட தேவன். அப்போ அவர் சொல்றாரு, 1 பேதுரு 2:8 சொல்லப்படும். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, 1 பேதுரு 2:8 என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமவர்களாயிருந்து அவர்கள் இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இருதயத்துல வேற எதையோ பற்றி கொண்டிருக்கிற மனிதர்கள், எதையோ பற்றி கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 69:8 சொல்றான் பாருங்க. அவனுடைய துன்பத்தில், அவனுடைய துன்ப நேரத்தில் அவன் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழும் பொழுது, தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்றத பாருங்க. 69:8. அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு பாரு. தாயினுடைய அன்பு மேலானது தான், ஆனா அந்த தாயினுடைய அன்பை நீ கஷ்டப்பட்டு பாரு. நீ ஒரு பிள்ளை நல்லா இருந்து ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு பாருங்க. அல்லேலூயா. தாயின் அன்பு வெளியே வரும். அது சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. என் சகோதரருக்கு அவன் என்ன சொல்றான், அதுக்கு முன்னாடி உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சையின் முகத்தை மூடிட்டு என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு பக்தி வைராக்கியத்தோட கர்த்தருக்கென்று வாழும் பொழுது, பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவிக்கும் பொழுது நாம என்ன ஆயிடுறோம். அல்லேலூயா. வேற்று மனுஷன் உபத்திரவங்கள் வருது. அல்லேலூயா. பாடுகள் வருது, அவமானம் வருது, நிந்த வருது. கூட பிறந்தவனை சொல்லிக்கிறதுக்கே ஒருத்தன், என்னுடைய அக்கா என்ன சொன்னாங்க, மெட்ராஸில் வேலை ஒரு 700-800 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, என் தம்பி மெட்ராஸில் கடை வச்சிருக்கிறான்னாங்க. எனக்கு அவமானமாக போச்சு அந்த இடத்துல. அவங்களுக்கு நான் வேலை செய்கிறது என்ன இருக்குது, அவமானமாக இருக்குது. அதை கேட்ட எனக்கு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். அல்லேலூயா. மனுஷர்களுக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷங்க எப்படிப்பட்ட கௌரவத்தை எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அல்லேலூயா. வெட்டி பந்தா. புரியுதா புரியல நான் சொன்ன, இன்னொரு தடவை சொல்லணுமா. என்ன ஆயிடுது, தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனானே, வேற்று மனுஷனான. யோபு பக்தன் சொல்லுகிறான், என்னுடைய சொந்தக்கார விலகி போயிட்டான். அல்லேலூயா. இதை நான் எங்க குடும்பம் இதை அனுபவிச்சுதுங்க. எங்க குடும்பம் பந்து ஜனங்கள் விலகி போனதை அனுபவிச்சது. அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. அதனால தான் கிறிஸ்துவை அதிகமாக நான் பிடிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இந்த உலகம் முன்னே காயப்படுத்தும், கொடையும், உடைக்கும், நொறுக்கும், கடினமாக்கும். ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா.
அவர் தான் உன்னை அந்த நேரத்தில் நேசிக்கிற ஒரே தேவன், உன்னை சிருஷ்டித்த கர்த்தா. அல்லேலூயா. அவர் உன்னை ஜாதி பார்த்து நேசிக்கல, உங்ககிட்ட இருக்க ஐஸ்வர்யத்தை பார்த்து நேசிக்கல, உங்ககிட்ட இருக்க படிப்பை பார்த்து நேசிக்கல, உன்கிட்ட இருக்கிற ஞானத்தை பார்த்து நேசிக்கல. நீ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானத்திலும் நிந்தையிலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் இருந்த உன்னை நேசிக்கிற தேவன் அவன். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. இதெல்லாம் சொல்லி வர வைக்கணுமா? ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், அல்லேலூயா வரமாட்டேங்குது உங்களுக்குள்ள. எப்படி ஆழமா போயிட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை யாரும் நேசிப்பாங்களா? அப்படி இருந்தால் நேசிப்பாங்களா? அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஏன்னா நம்ம சிருஷ்டிகர்த்தா இதெல்லாம் தெளிவாக சொல்லி ஒன்றொன்னா சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவ நிமித்தம் நீ வாழும் பொழுது ஒரு குடும்பத்தில் நீ தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்ப, மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்தவன் ஆயிட்டாய்வா, கிறிஸ்துவன் ஆயிட்டாய்வன் மட்டுமா பேசுவாங்க. உன்னை பயந்துடாதீங்க. அல்லேலூயா. மெய்யான தேவன் அவர். அல்லேலூயா. அவர் யார்? அவரு மெய்யான ஜீவனுள்ள தேவன், உன்னை நித்தியத்துக்குள்ள நடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே உன்னை கைவிடாமல் உன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இலவசமாய் உனக்கு எல்லாத்தையும் செய்யறார். அல்லேலூயா. அப்போ இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, ஏன்னா அவர்கள் இருதயத்திலே பற்றுக்குள்ள உண்மையாய் செவி கொடுக்க மனதில்லை. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை பற்றுக்கொள்ள மனதில்லை. அவைகள் அந்நியமாக இருக்கிறது. அந்த மகத்துவமான காரியங்கள் அந்நியமாக இருக்கிறதுனால அவைகளை பற்றுக்கொள்ள முடியல. பெரிய உதாரணம் யாக்கோபு. யாக்கோபை பற்றி சொல்ற தெரியும் உங்களுக்கு. தன்னுடைய சகோதரன் ஏசா நொந்து போய் வர்றான், பசியோட வர்றான். ஒரு சிகப்பான கூளை கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை எழுதி வாங்கிடுறான். மூத்தவனா மாறிடுறான். மூத்தவனுக்கு 2 மங்கு ஆசீர்வாதம். அதனால மூத்தவன் வாங்கினா பாருங்க, அவனுக்கு ஒரு பரிசுத்தவானுடைய பேரன், ஆபிரகாமுடைய பேரன், ஒரு ஐஸ்வர்யவானுடைய பேரன். ஈசாக்கும் ஐஸ்வர்யமா, ராஜாவை பார்த்து பயப்பட்டவன், ஈசாக்கை பார்த்து ராஜா பயப்படுறான். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவன். அவனுக்கு இன்னும் ஐஸ்வர்யம் பத்தல. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்றான்? சகோதரனை வஞ்சித்து வாங்கிக்கிறான். அது மாத்திரமல்ல, வேற ட்ரெஸ் போட்டுட்டு போய், ஆட்டு ரோமத்தை போட்டுட்டு போய் மூத்தவனை போல ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிடுறான். அவன் கேட்குறான், ஈசாக்கு கேட்குறான், அவனுக்கு கண்ணு குருடா இருக்குது, கொஞ்சம் மங்களா இருக்குது. அவன் கேட்குறான், சத்தம் யாக்கோபனுடைய சத்தம், உருவம் ஏசாவினுடையதா இருக்குது, ஆனாலும் பரவாயில்லன்னு ஆசீர்வதிக்கிறான். உனக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சது? இவனுக்கு தேவனை பற்றி அறிவே இல்லை. உன்னுடைய தேவன் நேரிட பண்ணினார். இந்த மிருகம் வேட்டையாடினது உன்னுடைய தேவனை நேரிட பண்றாருன்னு ஏன் தேவன் சொல்லலை, உன்னுடைய தேவன் சொல்றான். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான், பயன்படுத்துகிறான். அதுக்கப்புறம் உயிருக்கு பயந்து ஓடுறான். ஓடும்போது அவனை தேவன் சந்திக்கிறாரு. போயிட்டு 14 வருஷம் சொந்த தாய் மாமங்கிட்ட படாத பாடு படுறான். சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. 10 முறை என் சம்பளத்தை மாத்தினான். அரை வைத்து கஞ்சி அண்ட ஒரு குடிசை மாதிரி என்னை வச்சிருந்தான். இதுக்கு மத்தியில் 13 பிள்ளைங்க வேற பெற்றுக்கிறான். அல்லேலூயா. பரவாயில்ல. அப்போ அவ்வளவு பாடுபட்டவன், அவ்வளவு ஆசீர்வாதத்தை, உலக ஆசீர்வாதத்தை நேசிச்சவன், தேவன் அவனை சந்தித்ததுக்கு அப்புறம் எந்த பாவம் பண்ணல. அல்லேலூயா. தேவன் அவனை சந்தித்த பிற்பாடு வஞ்சகன் வஞ்சிக்கப்பட்டான். யாக்கோபு வஞ்சிக்கப்பட்டான், துன்பப்பட்டான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுக்குறாரு. அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவனை ஒடுக்க முடியல, நசுக்க முடியல, பிசுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, முடமாக்க முடியல, அழிக்க முடியல. அவனுடைய மந்த பெருகி 2 பரிவாரம், 13 பிள்ளைங்க, 2 மனைவி, 2 வேலைக்காரி, பயங்கரமான வசதி. அந்த வசதியோட என்ன பண்றான்? வர்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றான்? மதிப்பு கொடுக்குறான். அந்த வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதை கேட்டு அதுக்கப்புறம் பாவம் இல்லாம தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ்ந்து அவன் திரும்பி வர்றான். 2 பரிவாரங்களோட வர்றாங்க. 2 பரிவாரங்களோட வர்ற அவனை
அவன் என்ன பண்றான் நீங்க பாருங்க, ஐஸ்வர்யத்தின் திரட்சி. அவன் சொல்றான், இந்த மந்தையை வேகமா நடத்தினா அவைகளாம் செத்து போயிடும், மெதுவாக தான் நடத்தி கூட்டிட்டு வரணும். அவ்வளோ மந்தை பெருகி இருக்குது, 13 பிள்ளைங்க கண்ணுக்கு முன்னாடி, நான் 2 மனைவி 2 வேலைக்காரி, ஏராளமான ஐஸ்வர்யம் திரட்சி அவங்களை ஓட்டிக்கிட்டு வர்றான். ஓட்டிட்டு வர்ற இடத்துல என்ன நடக்குது பாருங்க, நல்லா கவனிக்கணும் நீங்க. அல்லேலூயா. 32:21 ஆதியாகமம் 32:21. 32:21 படிங்க. 32:21 படிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 21. அந்தபடியே அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுளுக்கிட்டு அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாரொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். போதும் பாருங்க. இப்ப யாக்கோபு தன்னுடைய 2 மந்தைகள் 2 பரிவாரங்கள் எல்லாவற்றையும் அந்த யாக்கோபு என்னுடைய ஆற்றை கடந்து அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்கப்படி தனக்கு உண்டான யாவையும் என்ன பண்றான், அக்கறைப்படுத்திட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து வர்றான். லாபான் அவனை தொட முடியாதபடி தேவன் அவனை எச்சரிக்கிறாரு. இவனுக்கு எவ்வளவு இருக்குது ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? திரட்சியான ஆசீர்வாதம் இருக்குது. 2 பரிவாரங்கள், ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த காலத்தில் ஆடு மாடு ஒட்டகம் கழுதை வேலைக்காரிங்க இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது, அவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது. அவன் பிந்தி தனித்து இருக்கிறான். 26வது வசனம் சொல்லுது, நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். யாரு? கர்த்தருடைய தூதனானவர். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆசீர்வாதம் இருக்குதுங்க, ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா ஏன் திருப்பி ஆசீர்வாதத்தை கேட்கிறான்? இந்த ஆசீர்வாதத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? உலகம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறது பணத்தை, பொண்ணை, வெள்ளிய, வீட்டை ஆசீர்வாதமா நினைக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். அல்லேலூயா. இவனுக்கு தேவை, கிறிஸ்தவனுக்கு தேவை கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம். கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த உலக நினைச்சிருக்குது இது பண ஆசீர்வாதம், தங்க ஆசீர்வாதம், வெள்ளி ஆசீர்வாதம், அந்த அதிகார ஆசீர்வாதம் இல்ல. கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். இந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் என்ன தருகிறது? வெற்றி, வாழ்வு, சுகம், பலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, கம்பீர சத்தம், இதெல்லாத்தையும் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இத உலகத்தினுடைய ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. வெற்றி, வாழ்வு கொடுக்க முடியாது. அது வேற விதமான வெற்றி. மற்றவனை காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, அபகரிச்சு, புடுங்கி மேல வர்ற வெற்றி. இது நீதி, மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது. அல்லேலூயா. அங்க என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, வெற்றி இருக்காது, வாழ்வு இருக்காது. மனைவி இறந்த உடனே அவன் சொல்றான், என்னுடைய முதுகெலும்பு உடைந்து போய்விட்டது என்று சொன்னான். ஆனா கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டான். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். மனைவி ஜீவன் அல்ல, கணவன் ஜீவன் அல்ல, பிள்ளைகள் ஜீவன் அல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவனை எதுவும் காயப்படுத்த முடியாது.
எதுவும் உடைக்க முடியாது. பாடுகள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், எது இருந்தாலும் அவனை எதுவும் உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் வந்து, அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது? ஏராளமாக இருக்குது. பணம் மட்டும் இல்லை, பணம் கடைசியில் இருக்குது, அது இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆசீர்வாதம் கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க? பணம் நினைக்கிறாங்க. இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில தேவையானது. நீ குடிசையில் இருந்தா கூட நீ சமாதானமா இருக்கிறியா? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையா இருக்கிறியா? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்குதா? நான் சொன்னேன்ல போன தடவை, 2 கை 2 கால் வரல. 24 வருஷமா அந்த அம்மா நடக்க முடியாம, தின்றதுக்கு, சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு, சேலை கட்டி விடுறதுக்கு, பாவடை கட்டி விடுறதுக்கு, ஜாக்கெட் போட்டு விடுறதுக்கு, கழுவுறதுக்கு, துடைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானம். மற்றவங்களை நடமாடுறவங்களை பார்க்கும்போது அது என்ன நினைக்கணும்? நான் நடமாட மாட்டேனா? என் காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கு நான் நடமாடிக்க மாட்டேனா? எனக்கு அது இருந்தா போதும், நான் நடமாடினா போதும். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நான் நடப்பேன். அல்லேலூயா. 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர், 4 நாள் நாரி போன லாசரை உயிரோடு எழுப்பினவர் என் தேவன். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய வசனம், தேவனுடைய மகத்துவம், அதை நம்பிட்டு இருக்கேன். நான் நடப்பேன். அல்லேலூயா. நான் நடப்பேன்னு சொல்லுது அந்த அம்மா. அதான் வெளிச்சம். அப்போ அந்த அம்மா கிட்ட எதுவுமே இல்லை. என்ன இருக்குது? ஒரு சமாதானம் இருக்கிறது. யார் கொடுக்கிற சமாதானம்? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிற கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது அவர்களுடைய இருதயத்தில். நான் அலறிட்டேன், நான் நடுங்கிறேன். எனக்கு எல்லாம் இருந்து சில நேரம் நம்ம வாதிக்கப்படுறோமா இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை வந்ததை துக்கப்படுறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய சாட்சி அது. அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் வசனம். ஏன்னா அது ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஏன்னா அது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்போ நாம இன்னும் எவ்வளவு அதிகமாக விசுவாசிக்கணும், நாம இன்னும் எவ்வளவு அதிகமாக அந்த கர்த்தரை நேசிக்கணும். நாம நிற்பது நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அப்போ இந்த ஆசீர்வாதம் வேணும். இந்த பூமியில பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இருக்குது. உன் ஐஸ்வர்யம் அதை காப்பாத்தாது. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்க ஆஸ்தி அதை காப்பாத்தாது, உன் அந்தஸ்து அதிகாரம் காப்பாத்தாது, உன் ஜாதி காப்பாத்தாது, எதுவும் காப்பாத்தாது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தாங்குவான். அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன், அறிக்கை பண்ணுவேன். அது அவருடைய வார்த்தை என் வார்த்தையா மாறுது. அப்போ இதுதான் பொக்கிஷம் நமக்கு. அல்லேலூயா. இதுதான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான். என்னது? நமக்கு பொக்கிஷம். அதைத்தான் கேட்டான் யாக்கோபு, கேட்டான். ஏன்னா ஏசாவை சந்திக்க போறான், தன்னுடைய விரோதியை சந்திக்க போறான், தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து வாங்கிட்டு இப்போ உயிருக்கு பயந்து போயிட்டு இருக்கிறான். இப்போ உயிரை காப்பாற்றணும், தான் வாழணும், அந்த 2 பரிவாரங்களோட வாழணும். அப்படி வாழணும்னா அந்த ஐஸ்வர்யத்தால் என்னால் வாழ முடியாது. எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. அதான் சொல்றேன், என்னுடைய வேதத்துடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன், அவைகள் அந்நியமாக இருக்கிறது. ஏன் அந்நியமாக இருக்கிறது? இருதயத்தில் ஐஸ்வர்யத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இவன் யாக்கோபு இந்த திரட்சியான 2 பரிவாரங்களை தன்னுடைய தலையில ஏத்திக்கல. அல்லேலூயா. தலையில ஏத்திக்கல, இருதயத்தில் ஏத்திக்கல. அவனுக்கு தெரியுது, எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய வேதனை இல்லை, அந்த வேதனையற்ற ஐஸ்வர்யம் அது. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அதனால தான் ஒன்னே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடறேன். 1 தீமோத்தேயு 4:8. படிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது. போதும் இருமா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், அல்லேலூயா, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் லாபம் உள்ளது. அல்லேலூயா. தேவ பக்தி, ஜீவனுள்ள தேவன் மீது பக்தியாயிருப்பது,
வேற எதையும் இருதயத்தில் பற்றி கொள்ளாம தேவனை பற்றி கொண்டிருப்பது, இருதயத்தில் தேவனை பற்றி கொண்டு மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் லாபமானது. அல்லேலூயா. இந்த வார்த்தை டக்குன்னு புரியும். லாபமானதுன்னா புரியும், பிரயோஜனம் உள்ளதுன்னா யோசிப்பீங்க. சில பேருக்கு இந்த தமிழ் தெரியாமல் கூட இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் போதும், இதுக்கு பின்வர ஜீவனுக்கும் போதும். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் ஐஸ்வர்யம் இந்த ஜீவனுக்கு போதும், இதுக்கு பின்வர ஜீவனுக்கு பத்தாது. அல்லேலூயா. அதனால தான் அந்த ஐஸ்வர்யன் எங்கே போனான்? நரகத்துக்கு போனான். புதிய ஏற்பாட்டு யோபு ஏழை தரித்திரன் ராசர் எங்கே போனான்? ஆபிரகாம் மடிக்கு போனான். அல்லேலூயா. அப்போ அந்த ஐஸ்வர்யம் எங்கே கொண்டு போவாது? தேவ பக்தி தான் என்ன கொண்டு போவோம். தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? ஆபிரகாம் மடிக்கு போக முடியும். அல்லேலூயா. அதான் சொல்கிறான், நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போது நாம் என்ன நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும்? மாயையிலே சந்தோஷப்பட போகிறதில்ல, பொய்யிலே சந்தோஷப்பட போகிறதில்ல, வேதம் நமக்கு அந்நியமாய் இருக்க போகிறதில்ல, மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலே வாழப்போகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது, உணர்த்தப்படும் பொழுது மனம் அடிந்து துக்கத்தோடு போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையில் நடக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. உண்மையாய் செவி கொடுக்குது. உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சகல ஜனங்களுக்குள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் மேன்மையை வைப்பேன். அல்லேலூயா. அப்போ நாம இருதயத்தில் நம்ம யார் ஐஸ்வர்யமா பார்க்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவ. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ. அதுதான் தெளிந்த புத்தி. கெட்டகுமாரன் எப்படி வரா? புத்தி தெளிந்த பொழுது. அல்லேலூயா. புத்தி தெளிந்த பொழுது என்ன பண்றான்? தன்னுடைய தேவனிடத்துல வர்றான். மோசே அவன் எங்க பிச்சைக்காரன், அதுக்கப்புறம் தகப்பன் இடத்துல வரான் கெட்டகுமாரன். ஆனா மோசே ஐஸ்வர்யமான இருந்து பாடுகளை அனுபவிக்க தேவனோடு கூட வந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.